ஓம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம 35 பாடல்கள் வர பார்த்துட்டோம். 35 பாடல்கள் வரைக்கும் இறைவன் ஒரு ஜோதி வடிவானவன் அப்படின்னு பார்த்தோம். சிவனும் சக்தியும் கலந்த மாதிரி இரு வெவ்வேறு தன்மைகள் உடையவன் அப்படின்னு பார்த்தோம். இறைவனை அடையிறதுக்கான வழி நம்மளுடைய கண்கள் மூலமா இறைவனுடைய ஒளி வடிவத்தை பார்க்கலாம். காதுகள் மூலமா அவருடைய ஒளியை கேட்கலாம். மூக்கு மூலமா அந்த நறுமணத்தை நுகரலாம். நம்மளுடைய நாவின் மூலமா அந்த அமிர்த பாலை சுவைக்கலாம். இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்ப இதுவரை பார்த்ததுல நமக்கு இன்னும் என்ன நமக்குள்ள சந்தேகம் இருக்கும் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் எப்படி அப்படி நம்மளால இந்த மாயையில இருந்து விட்டுட்டு இறைவனை மட்டுமே நம்மளால நினைச்சிட்டு இருக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அந்த மாதிரி சில சந்தேகங்கள் வரும். இப்ப அடுத்து வரக்கூடிய பாடல்கள்ல அத நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். 36வது பாடல் பார்க்கலாம். அப்பனை நந்தியை ஆரா அமுதனை ஒப்பு இலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. அப்பனை அப்படின்னா அப்பா, நம்மளுடைய தந்தையார் சொல்றோம் இல்லையா? நம்ம நந்தியைனா நமக்குள்ள இருக்கிற நந்தி அப்படின்னு சொல்லும் போது நம்ம தான் நந்தியை. நம்ம எல்லாருக்கும் அப்பனாக இருப்பவன் சிவபெருமான். ஆரா அமுதனே, அமுதம் தெவிட்டாத ஒரு இன்பம் சுவை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆரா அமுதனைனா சிவபெருமான் ஒரு தெவிட்டாத அமுது போல இருக்கிறார். ஒப்பு இலி, அவருக்கு நிகரான ஒருத்தர் யாருமே கிடையாது. வள்ளலை, நம்ம நம்ம கேட்டா எதனாலும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லவர் தான் சிவபெருமான். ஊழி முதல்வனை, ஊழி அப்படிங்கிறது நம்ம திருக்குறள்லே படிச்சிருக்கோம், பார்த்திருப்போம். ஊழி அப்படிங்கிறது நம்மளுடைய விதி அப்படின்னு நம்ம பொதுவா சொல்வோம். ஊழ் அப்படின்னா விதி. ஊழி அப்படின்னா அந்த விதியை அழிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஊழி முதல்வன்னா யாருன்னா விதியை அழிக்கக்கூடிய இறைவன் சிவபெருமானதான் சொல்றாங்க. அப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினால், எப்பரிசு ஆயினும் நம்ம அவருடைய தன்மையை புகழ்ந்து பாடினோம்னா அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே, ஈசனுடைய அருளை நாம பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காரு? இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் தந்தையாக இருப்பவன், தெவிட்டாத அமுது போன்றவன், ஈடு இணையற்ற ஒரு வள்ளல், ஊழி நம்மளுடைய விதிகளை அழிக்கக்கூடிய முதல்வன், எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால், அவருடைய புகழ்ந்து அவருடைய தனித்தன்மையை நாம் பாடினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே, அவ்வாறு நாம் இருந்தால் அவருடைய அருளை பெறலாமே. இப்ப இந்த பாடல்ல நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா, ஊழ் அப்படிங்கிற அந்த விதியை அழிப்பவன், அது என்ன சொல்ல வர்றாங்க இதுல இருந்து அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம இதுவரை பார்த்தது எல்லாமே இறைவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னே பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இந்த ஊழ் அப்படிங்கிற வார்த்தை மூலமா திருமூலர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த பாசத்துல இருந்து நாம எப்படி விலகிக்கிறது, அந்த பற்று எப்படி விடுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல் தான் ஊழி முதல்வன் அப்படின்னு சொல்றாங்க. ஊழ் அப்படிங்கிறதுக்கு தொல்காப்பியத்துல கொடுத்திருக்கிற விளக்கம் நழுவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது, நம்மள அறியாமலே, நமக்கு தெரியாமலே ஒரு விஷயம் நம்மளை விட்டு நழுவி போறது அப்படிங்கிறது. இப்ப நம்ம ஒரு கூட்டத்துல போயிருக்கோம், நம்மளுடைய செயின் நம்மள அறியாமலே நம்ம கிட்ட இருந்து தொலைஞ்சு போயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு அப்படின்னா செயின் நழுவிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நழுவுதல் அப்படிங்கறதான் தொல்காப்பியத்துல ஊழ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நழுவுதல் அப்படிங்கறது அந்த இடத்துல எப்படி இந்த விதியை குறிக்குது அப்படின்னா,
ஆஹ் எனக்கு தெரியாமலே நான் எந்த தப்புமே செய்யல, எதுவுமே செய்யல. ஆனா என்னை விட்டு ஏதோ ஒரு 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 விஷயம் வந்து போகுது. என்னுடைய உழைப்போ, என்னுடைய செல்வமோ ஏதோ ஒண்ணு என்ன அறியாமலே என்னை விட்டு போகுது. அதே நேரம் நான் இழந்த அந்த ஒண்ணு வந்து இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். அவங்களுக்கு எந்த உழைப்பும் இல்லாம, அவங்களுக்கு எந்த செலவும் இல்லாமலே ஒரு பொருள் வந்து கிடைக்குது. இப்ப இந்த நழுவுதல்ல 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு நம்மள அறியாம இழக்கிறோம். இன்னொன்னு இன்னொருத்தவங்களுக்கு அறியாம கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் வந்து ஊழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவள்ளுவர் தான் அந்த ஊழ் அப்படிங்கிறது தான் நமக்கான விதி அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து குடுத்திருப்பாரு. அதனாலதான் நம்ம ஊழ் அப்படிங்கிறத விதி அப்படின்னே புரிஞ்சுக்கிறோம். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு இந்த லைஃப்ல நடக்கக்கூடிய கஷ்டம், நம்ம எல்லாத்துக்குமே ஏன், எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி, நம்ம அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாதான் நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற பக்குவத்திலே இருக்கோம் இல்லையா? அது வந்து தவறு. நம்மள மீறியும் சில விஷயங்கள் நடக்கும். அத வந்து நாம ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஊழ் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லியிருப்பாங்க. இப்ப எதனால உன்னை விட்டு அந்த பொருள் போச்சு அப்படிங்கிறத நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, அதுக்கு வந்து விடையே கிடைக்காது. அதனால அத வந்து உன்னுடைய விதி அப்படின்னு எடுத்துக்கோ. நீ போன பிறவில நீ செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்துக்காக உனக்கு இந்த பிறவில இது கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கோ. அத வந்து நீ சந்தோஷமா எடுத்து அத அனுபவிச்சுட்டேன்னா, அந்த விதி வந்து இதோட முடிஞ்சிரும். திரும்ப உன்ன கஷ்டப்படுத்தாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஊழ் அப்படிங்கிற வார்த்தைய வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஊழ்ங்கிறத நம்ம புரிஞ்சுகிட்டாதான் நம்ம நம்ம நடக்கிற எல்லா விஷயமுமே வந்து விதிக்கப்பட்டதுதான். சரி இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவம் வரும். அது மேல நமக்கு பற்று வராது. அந்த பற்று அறுக்கிறதுக்கான ஒரு ஒரு புரிதலும் எப்ப வரும்னா, ஊழ் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கும் போதுதான். அப்ப நமக்கு அடுத்து என்ன தோணும்னா, அப்ப எல்லாமே நடக்கிறபடியே நடக்கட்டும்னு நம்ம விட்டுக்கிட்டே இருந்தா, நம்மளால அடுத்த நிலைக்கு முடியாது இல்லையா? எனக்கு இனி என்ன நடக்குதோ அதுதான் நடக்க போகுது. அப்புறம் எதுக்கு நான் முயற்சி பண்ணி, பயிற்சி பண்ணி, நான் அடுத்த சக்கரத்துக்கு போகணும், இறைவன போய் அடையணும், நான் எதுக்கு நினைக்கணும்? எல்லாமே ஊழ்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுறலாம்ல அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதுக்கு தான் ஊழுன்னு ஒண்ணு இருக்கு. ஊழின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஊழ அழிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு அப்படின்னு அந்த 2யுமே உணர்த்துற மாதிரி இந்த இடத்துல வந்து ஊழி முதல்வனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம இந்த பாடல்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எல்லாமே விதிக்கப்பட்ட மாதிரி தான் நமக்கு நடக்கும். ஆனா அந்த விதியை அழிக்கிறதுக்கும் ஒரு கடவுள் இருக்காரு. அப்படியும் நம்மளால மாற முடியும் அப்படிங்கிற அந்த 2 விஷயத்த நாம புரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடல்கள்ல அது எப்படி அளிக்கிறது? அதாவது அதையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அத அடுத்து பார்க்கலாம். இப்ப 37வது பாடல். நானும் நின்று ஏத்துவன் நாள்தொறும் நந்தியை தானும் நின்றான் தழல்தான் ஒக்கும் மேனியன் வானில் நின்று ஆர்மதி போல் உடல் உள்ளு வந்து ஊனில் நின்று ஆங்கே உயிர்க்கின்றவாறே. நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் அப்படி நந்தியை அப்படின்னா நமக்குள்ள நடக்கிற விஷயத்த தான் சொல்றாரு. நமக்குள்ள நான் நின்று அப்படின்னா நாள்தோறும் ஏத்துவன் நம்மளுடைய அந்த இறைவனை வந்து புகழ்ந்து பாடும்போது, டெய்லி நம்ம வந்து இறைவனை நினைச்சு வழிபடும் போது, தானும் நின்றான் தழல்தான் ஒக்கும் மேனியன். தழல் அப்படின்னா கங்குன்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து ஒரு சிவப்பு நிறத்தை சொல்றதுக்காக இதுல வந்து தழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிற இறைவன் வந்து தழல் போல அவனுடைய உடல் வந்து அந்த சிவப்பு நிறம் போல அப்படியே மின்னுற மாதிரி நமக்குள்ள அந்த இறைவன் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். எப்ப டெய்லி நாம வந்து இறைவனை நினைத்து பாடும்போது உள்ள இருக்கிற இறைவனை பார்க்கலாம். அப்ப என்ன நடக்கும்னா, வானில் நின்று ஆர்மதி போல் உடல் உள்ளு வந்து, வானில் நின்று வானத்துல இருக்கக்கூடிய ஆர்மதி, இந்த மதி அப்படிங்கிறது நிலாவை குறிக்கும். வானத்துல இருக்கிறது நிலா தான் இல்லையா? அதனால அது வந்து நிலாவை குறிக்கும். அது வந்து நம்மளுடைய உடலுக்குள்ள வந்துரும். வெளியில இருக்கிற நிலா நம்ம உடலுக்குள்ள வந்துரும். ஊனில் நின்று ஆங்கே உயிர்க்கின்றவாறே.
நம்ம ஊன் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல். நம்ம உடலுக்குள்ள வந்து அந்த உடலுக்குள்ளேயே நின்று அந்த உயிராகவே அந்த நிலா வந்து மாறுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த நமக்குள்ள இருக்கிற நந்தியாகிய இறைவனை தினம்தோறும் நாம் நினைத்து வழிபட்டால் சிவப்பு நிறமாக அந்த தீப்பிழம்பாக உள்ள இருக்கக்கூடிய இறைவன் வானத்தில இருந்து நிலாவாக இருக்கக்கூடியவன் நம்ம உடலுக்குள்ள வந்து நம்மளுடைய உயிர்ல கலந்து நின்று நமக்கு வந்து அருள் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த பாடல்ல வந்து நம்ம மதி அப்படிங்கிறன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நிலா. போன பாடல்ல ஊழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விதி. விதி இப்ப அடுத்து மதி வந்திருக்கு. நம்ம பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, விதியை மதியால் வெல்லலாம். அந்த கான்செப்ட தான் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. விதினா என்னன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதோ அத வந்து ஏத்துக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும். அதுக்கப்புறம் அந்த விதியை மதியால் வெல்றது எப்படி, அந்த விதியை நாம எப்படி கடந்து வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம மதி அப்படிங்கிறது தமிழ்ல எதுக்கெல்லாம் மதின்னு சொல்லுவோம்னா, நிலாக்கு மதின்னு சொல்லுவோம். அப்புறம் அறிவு அப்படிங்கிறதுக்கு மதின்னு சொல்லுவோம். அறிவு மதி, இந்த இந்த சில பெயர்கள் வைப்பாங்க. அது எல்லாமே வந்து அறிவை குறிக்கும். அப்புறம் மரியாதை அப்படிங்கிறதும் மதின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு எனக்கு என்னை மதிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னா எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னா அப்ப நிறைய அர்த்தம் வரும் மதி அப்படிங்கிறதுக்கு. ஆனா எல்லாமே வந்து ஒரே பொருள் தான். மதி அப்படிங்கிறதுக்கு உண்மையான பொருள் வந்து நிலா தான். நிலால இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த அறிவு, ஒழுக்கம், மரியாதை இது எல்லாமே. அதனால எல்லாத்துக்குமே அந்த மதி அப்படிங்கிற அந்த ஒரே சொல்லே வரும். அது என்ன, நிலாக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம 2 ஒளி அப்படிங்கிறது சூரியனுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளின்னு பார்ப்போம். சூரியனுடைய ஒளி வந்து 12 மணி நேரம் இருக்கும். காலையில 6 மணிக்கு சூரியன் வந்தா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த சூரியனுடைய ஒளி இருக்கும். பாதி நேரத்துக்கு தான் இந்த சூரியனுடைய ஒளி இருக்கும், மீதி பாதி நேரத்துக்கு இருக்காது. அதனாலதான் அதுக்கு பேர் பகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகல்னா பகிர்ந்துக்கிறது, பிரிக்கிறது, அந்த மாதிரி. ஒரு ஒரு முழு நாள்ல பாதிய மட்டும் இந்த சூரியன் பகிர்ந்துக்குது அப்படிங்கறனால அத வந்து பகல் ஒளி அப்படின்னு சொல்றோம். ஆஹ் இன்னொன்னு அந்த பகிர் அப்படிங்கறது எப்படி எடுத்துக்கலாம்னா, முழு பூமியை எடுத்துக்கிட்டோம்னா அந்த சூரியனுடைய ஒளி எங்க படும்னா மேல அந்த நார்த் போல் சவுத் போல்ல சூரியனுடைய ஒளி படாது. அந்த ஈக்குவேட்டர்ல மட்டும் வந்து இருக்கும். அங்க மட்டும்தான் வந்து உயிர்கள் வாழ்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லாம் வந்து அந்த குளிர்ல உறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்ப சூரியனுடைய ஒளி வந்து பாதி தான் வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது. பாதி நாள் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியுது. அந்த பூமியிலையும் பாதியை தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து பகல் ஒளி. ஆனா இந்த சந்திரனுடைய ஒளி அப்படி கிடையாது. சந்திரன் வந்து 24 மணி நேரமும் இருக்கும். பகல்லையும் சந்திரன் இருக்கும். நமக்கு தான் வந்து சூரியனுடைய வெளிச்சம் அதிகமா இருக்கனால சந்திரனுடைய ஒளி வந்து நமக்கு தெரியறது இல்ல. அது வந்து முழு நேரமும் இருக்கும். அதே மாதிரி பூமியோட எல்லா பக்கமும் அந்த சந்திரனுடைய ஒளி போற மாதிரி தான் இருக்கும். அந்த எல்லாத்தையுமே அது சந்திக்கிறனாலதான் அதுக்கு பெயர் வந்து சந்திரன். அது வந்து முழு ஒளி. அதனாலதான் முழுமதி அப்படிங்கிற அந்த முழுமை அப்படிங்கிறது எல்லாமே சந்திரனுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. நிலா அப்படிங்கிறது முழுமை. இந்த நிலாவுடைய தன்மை என்ன அப்படின்னா, சூரியன் வந்து என்ன பண்ணோம்னா, இப்ப ஒரு டம்ளர் தண்ணிய வந்து நம்ம சூரியனுடைய ஒளியிலே வச்சோம்னா அந்த தண்ணி வந்து குறைஞ்சு குறைஞ்சி வத்தி போயிரும். நம்ம ஏரி குளம்லாம் பாக்குறோம் இல்லையா, பகல் அந்த வெயில் காலங்கள்ல அது வந்து வத்தி போயிரும். அப்ப சூரியனுடைய தன்மை வந்து எல்லாத்தையும் எம்டி பண்ணிக்கிட்டே இருக்கும், இல்லாம பண்ணிரும். இப்ப நல்ல ஒரு பழம் நல்லா ஜூசியா இருக்குன்னா அத சூரியனுடைய ஒளியிலே வச்சிருந்தோம்னா என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கொஞ்சமா சூம்பி போயிரும். அதுல இருக்கிற தண்ணிச்சத்தை ஃபுல்லா அது எடுத்துட்டு ட்ரை ஆக்கி விட்டுரும். இதுதான் வந்து சூரியனுடைய தன்மை. அப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் சந்திரனுடைய தன்மை. நிலா என்ன செய்யும்னா, நம்ம நிலா வெளிச்சத்துல எவ்வளவு நேரம் இருந்தாலும் நம்ம குளு குளுன்னே ஃபீல் பண்ணுவோம்.
இந்த சூரியனுடைய தன்மை குறையுது, வெயில் காலம் முடியுது அப்படின்னா அடுத்து சந்திரனுடைய தன்மை அதிகமாகும் போது நமக்கு குளிர ஆரம்பிக்கும். நம்ம காலையில வெளியில வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் தண்ணி சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த செடியோட இலைகள்ல எல்லாத்துலயுமே வந்து தண்ணி கோர்த்துட்டு இருக்கும். அப்ப வந்து கடல் மட்டம் கூடுற மாதிரி இருக்கும். அந்த பௌர்ணமி அப்பல்லாம் கடலோட உயரம் வந்து கூடுற மாதிரி இருக்கும். அப்ப இந்த சந்திரன் தான் என்ன பண்ணும்னா தண்ணிய வந்து சேர்த்து வைக்கும். சூரியன் தண்ணிய வத்த வைக்கும். இந்த சந்திரன் வந்து எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வைக்கும். அப்ப இதே சந்திரன் வந்து நம்ம உடலுக்குள்ளயும் இருக்கு. நம்ம வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அப்ப நம்மளுடைய இடது உடல் எல்லாமே சந்திரனுடைய தன்மை கொண்டது. அது எல்லாமே நம்ம உடல்ல வந்து நீரை தேக்கி வைக்கும். அதே மாதிரி நம்ம உடல்ல மணிப்பூரக சக்கரம் அப்படிங்கிறது வந்து சூரியனுடைய தன்மையில இருக்கும். அது நம்ம அடுத்து வர்ற பாடல்கள்ல பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம தலைக்குள்ள வந்து பிந்து சக்கரம் அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்கும். அதுதான் வந்து சந்திரன் நம்ம உடலுக்குள்ள இருக்கும். அது கரெக்டா எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சிவபெருமானுடைய பெயிண்டிங் அந்த சிலைகள் அப்படி அதெல்லாம் பார்த்தோம்னா அவருடைய தலையில வந்து அந்த பிறை நிலா இருக்கும். அந்த இடத்துலதான் நம்மளுடைய தலைக்குள்ளயும் அந்த பிந்து சக்கரம் வந்து இருக்கும். அந்த சந்திரன் அந்த நிலால என்ன இருக்கும், ஒரு கங்கைய வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம கதைகள்ல படிப்போம். அதுல இருந்து தண்ணி அப்படியே மேல அருவி மாதிரி வந்து அது கீழே போகும். அப்ப நம்ம உடல்லயும் இந்த சந்திரன் தான் என்ன பண்ணும்னா நம்ம உடல்ல ஒரு ஒரு நீரை வந்து அதுதான் உற்பத்தி பண்ணும். எப்படி கங்கை வந்து ஆகாயத்துல இருந்து வருதோ அதே மாதிரி நம்ம தலைக்குள்ள இருக்கிற அந்த பிந்து சக்கரத்துல இருந்து அந்த நீர்த்தன்மை வந்து வரும். அது மேல இருந்து உற்பத்தியாகி அப்படியே உடல் முழுவதும் வரும். அதுக்காக தான் அந்த அந்த நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சிவபெருமானுக்கு அப்படி இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. சிவன் நமக்கு உள்ளதான் இருக்காரு இல்லையா? இப்ப நமக்குள்ளதான் அந்த இடத்துல ஒரு சக்கரம் இருந்து அதுல இருந்து அந்த நீர் வந்து வரும். அந்த நீரினுடைய தன்மையை பொறுத்துதான் நம்மளுடைய குணங்கள் இருக்கும். நம்ம பொதுவாவே என்ன சொல்லுவோம், உடல் வந்து சூரியன், மனம் வந்து சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மனத்தை யார் இயக்குறான்னா இந்த பிந்து சக்கரம் தான் இருக்கும். அந்த சக்கரத்துல இருந்து வரக்கூடிய அந்த நீர் அது அது அந்த வெளியில இருக்கக்கூடிய நிலாவினுடைய தன்மையை பொறுத்து அந்த பூமி சில கிரகங்களுக்கு நிலாவே இருக்காது. அப்ப அங்க தண்ணியே இருக்காது. இந்த மாதிரிதான் நம்ம உடல்லயும் அந்த சந்திரனுடைய தன்மையை பொறுத்துதான் நமக்குள்ள வந்து அந்த நீர் வந்து இறங்குறது எல்லாமே. இப்போ ஒருத்தருக்கு வந்து சிவபெருமானுக்கு அது அருவி மாதிரி கொட்டும். நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா அது ரொம்ப ஸ்லோவா இறங்கும் அந்த நீர். அப்ப அதுதான் வந்து நமக்கு அருவி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, உனக்கு என்ன கற்பனை அருவி மாதிரி கொட்டுது, உனக்கு என்ன அறிவு வலியுது அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே அந்த பிந்து சக்கரம் சுரக்கக்கூடிய நீர் தான். அதுதான் அறிவா மாறி நம்ம உடலுக்குள்ள வந்து வருது. அப்போ ஒருத்தவங்களுக்கு அறிவு நிறைய இருக்கு அப்படின்னா நம்மளே சொல்றோம்ல, உனக்கு கொட்டுது, அறிவு கொட்டுது அப்படின்றோம். அப்ப அவங்களுக்கு அந்த உள்ள இருக்கிற பிந்து சக்கரத்துல இருந்து அந்த அருவி மாதிரி அந்த நீர் வந்து கொட்டுது. அப்ப அவங்களுக்கு வந்து அறிவு நிறைய இருக்கு. அப்ப அந்த நிலா இருக்கிற இடத்துல அந்த அந்த பிந்து சக்கரம்ங்கிறது அது ஒரு சூக்ஷ்ம உடல்ல தானே இருக்கு. இந்த ஸ்தூல உடல்ல அந்த இடத்துல மூளை இருக்கு. நம்ம அறிவு, மூளை, இந்த பிந்து சக்கரம், மதி, நிலா எல்லாமே ஒரே பாயிண்ட குறிக்கிறனால நம்ம பொதுவா அறிவு, மதி எல்லாமே ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறோம். இப்ப யாருக்கு இது கொட்டுதோ அவங்கள வந்து நம்மள அறியாமலே அவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுப்போம். ஏன்னா அவங்க எல்லா விஷயத்திலையும் அவங்க வந்து கொஞ்சம் உயர்வா தெரிவாங்க. நம்மள அறியாமலே அவங்கள நம்ம மதிக்க ஆரம்பிப்போம். அப்ப யார மதிப்போம்னா யாருக்கு இந்த மதி நல்லா வேலை பார்க்குதோ அவங்கள நம்மள அறியாம மதிப்போம். அதனாலதான் அந்த மதி அப்படிங்கிறது இந்த இந்த எல்லா பொருள்களையும் ஒண்ணுபடுத்துற மாதிரி இருக்கும். இப்ப அந்த மதி என்ன செய்யும்னா அதுல இருந்து ஒரு நீரை வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இப்ப நம்ம நினைச்ச நேரம் சாப்பிடுறோம், தூங்குறோம், நினைச்ச மாதிரிலாம் வாழ்றோம்னா அந்த பிந்து சக்கரமும் அது நினைச்ச நேரத்துக்கு அந்த நீரை சுரக்கும். அப்ப நமக்கு வந்து அறிவு வந்து சரியா வராது. இப்ப அதே இது அந்த அந்த நீர் வந்து ஒண்ணு போல இப்ப நம்ம ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கோம். அல்ல நம்மள அறியாம ஒரு சின்ன ஓட்டை போட்டோம்னா அந்த வாட்டர் பாட்டில இருந்து தண்ணி ஒழுகுது அப்படின்னு சொல்லுவோம். ஒழுகுது அப்படின்னா அது சீரா ஒண்ணு போல அப்படியே விழுந்துகிட்டே இருக்கும். அததான் நம்ம வந்து ஒழுகுதுன்னு சொல்லுவோம்.
இப்ப அதே மாதிரி நம்மளுடைய பிந்து சக்கரத்துல இருந்து சீரா ஒண்ணு போல அது ஒழுக ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒழுக்கமாயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சுதான் ஒருத்தருக்கு ஒழுங்கு வர்றது எல்லாமே. அது சுரக்கிறத வச்சுதான் நம்ம ஒழுங்காகிறோம். அப்ப ஒழுகுதல் அப்படின்னு சொல்றோம். இப்ப அதுக்கு அடுத்த நிலை கொஞ்சம் அந்த வாட்டர் பாட்டிலே கொஞ்சம் பிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஒழுகாது. கொஞ்சம் வேகமா சிந்தும். ஒரு மூடியில இருந்து தண்ணி சிந்துது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒழுகுனதை விட அடுத்தது. அப்ப அப்படி சிந்த ஆரம்பிக்கும் போதுதான் அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா சித்தர்கள் ஆயிடுறாங்க. நம்ம சித்தர்கள்னு சொல்றோம் இல்லையா? அவங்களுக்கு வந்து அந்த பிந்து சக்கரத்துல இருந்து அந்த அறிவு பால் வந்து சிந்த ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நம்ம ஒழுகணும். அதுக்கப்புறம் சிந்துனாதான் நாம சித்தர்கள் ஆவோம். அடுத்த நிலை அப்படியே அந்த வாட்டர் பாட்டிலோட அந்த அந்த தூர் ஃபுல்லா அப்படி இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணி மொத்தமா கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொட்டின நிலைதான் வந்து அந்த இறைநிலை. நம்மளுடைய பிந்து சக்கரம் எப்படி அப்படி இயங்குதோ அந்நேரம் நம்மளே வந்து இறைநிலை ஆயிடுவோம். அதுதான் வந்து மதி. எப்ப அதுல இருந்து வரக்கூடிய நீரோடைய அந்த லெவல் மாறுதோ அப்ப வந்து நம்ம அந்த விதிய வந்து வென்றுறோம். நம்மளுடைய விதிப்படிதான் நமக்கு அந்த அறிவு வந்து ஒழுக ஆரம்பிக்கும். யார் அந்த விதிய வென்றுகிட்டே போறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த நீர் சுரக்கக்கூடிய தன்மை வந்து மாறிக்கிட்டே போகும். ஒரு நாள் அவங்களும் வந்து சித்தர் ஆவாங்க. அடுத்து இறைநிலை அடைந்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது? அந்த விதிய வந்து அவங்க அழிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப விதிய வெல்றது எதுன்னா நம்மளுடைய மதிதான். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பிந்து சக்கரம், அதுல இருந்து வரக்கூடிய அந்த நீர் தான் வந்து நம்மளுடைய விதிய வந்து மாத்த போகுது. அதை யாரு நமக்கு உள்ள இருந்து செய்வா? யார் இந்த சிந்திர தன்மைக்கு நம்ம அறிவை வந்து மாத்தி விடுவாருன்னா சிவபெருமான் தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் தான். அப்ப ஊழி முதல்வன்கிறது யாரு? நம்ம விதியை அழிக்க போறவன். அவன் எப்படி இருக்கிறான்? நமக்குள்ள மதியாக இருக்கிறான். வெளியில எப்படி வானத்துல அந்த மதி இருந்து அந்த எல்லா உயிர்களுக்கும் அந்த ஒளியை கொடுத்து உயிர்ப்பிக்குதோ அதே மாதிரி நமக்குள்ளயும் இறைவன் வந்து பிந்து சக்கரத்துல இருந்து நம்மளுடைய விதியை வந்து அழிச்சுக்கிற வேலையை வந்து செய்துட்டு இருக்கான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப திரும்ப ஒருக்க பார்க்கலாம். நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை. நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நாள்தோறும் நினைத்து புகழ்ந்து பாடுபவர்களுக்கு தானும் நின்றான் தளல்தான் ஒக்கும் மேனியன். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் சிவப்பு நிறத்தில் நல்ல ஒளிரக்கூடிய மேனியாய் இருக்கிறவன். வானில் நின்று ஆர்மதி போல் வானத்துல இருந்து எப்படி நிலாவா ஒளிர்கிறாரோ உடல் உள்ளு வந்து நம்மளுடைய உடலுக்குள்ளும் வந்து ஊனில் நின்று நம்மளுடைய ஒவ்வொரு உடலில் நின்று உயிர்க்கின்றவாறே நம்மளுடைய உயிரை அருளுகின்றார். அடுத்த பாடல் பார்க்கலாம். பிதற்றற்று ஒளியேன் பெரியான் அரியானை பிதற்று ஒளியேன் பிறவா உருவானை பிதற்று ஒளியேன் எங்கள் பேர் நந்தி தன்னை பிதற்று ஒளியேன் பெருமைத்தவன் தானே. பிதற்று ஒளியேன் அப்படிங்கிறது பிதற்றுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பைத்தியம் மாதிரி புலம்புறத அந்த இதெல்லாம் பிதற்று அப்படின்னு சொல்றோம். ஒளியேன் அப்படின்னா கைவிட மாட்டேன். உன்னை வந்து நான் என்ன மறந்து பைத்தியம் மாதிரி பாடுறேன் வைக்கிறேன் அப்படிங்கிற அந்த செயலை வந்து ஒளியேன் நான் வந்து கைவிட மாட்டேன். எப்பெல்லாம் கைவிட மாட்டேன்? பெரியான் அரியானை. பெரியான் அப்படிங்கிறது நம்ம எல்லார விடையும் பெரியவனாக இருப்பவன். அரியானை எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும். அடுத்து பிதற்று ஒளியேன் திரும்பவும் உன்னை வந்து புகழ்ந்து பாடுவதை நான் எக்காரணத்திலும் கைவிட மாட்டேன். பிறவா உருவானை உனக்கு வந்து நம்ம எல்லாருமே எந்த உயிர்னு எடுத்துக்கிட்டாலும் அதோடைய அம்மா கிட்ட இருந்துதான் வந்திருக்கும். ஆனா இறைவன் ஒருவனுக்கு தான் வந்து தாய் கிடையாது. ஒரு தாயே இல்லாம பிறக்கக்கூடிய ஒருவன் எப்படி இருப்பான்?
நம்மளால கற்பனை பண்ணவே முடியாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இறைவன் தான் பிறவா உருவானை. அடுத்து பிதற்று ஒளியேன் எங்கள் பேர் நந்தி தன்னை. நந்தியாக நமக்குள் இருப்பவன். பிதற்று ஒளியேன் பெருமை தவன் தானே. உன்னுடைய பெருமையை நாள்தோறும் நான் தவம் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல திரும்பவும் பார்க்கலாம். பிதற்று ஒளியேன் உன்னை நாள்தோறும் எண்ணி வழிபடுவதை நான் கைவிட மாட்டேன். பெரியான் அறியான், நீதான் இருக்கிறதுலே பெரியவன், உன்னை நான் அறிய முயல்கிறேன் அந்த மாதிரி சொல்றாரு. பிதற்று ஒளியேன் பிறவா உருவானே. ஒரு தாய் வயிற்றில் இருந்து பிறக்காமல் உருவானவன் நீ, அவ்வளோ பெரிய இறைவன். பிதற்று ஒளியேன் எங்கள் பேர் நந்தி தன்னை, எங்களுக்குள்ள நந்தியாக இருந்து எங்களை காப்பவன். பிதற்று ஒளியேன் பெருமை தவன் தானே. உன்னுடைய பெருமையை நாளும் எண்ணி நாங்கள் தவம் செய்வோம். அடுத்த பாடல். வாழ்த்த வல்லார் மனத்துள் உரு சோதியை, தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை, ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே. வாழ்த்த வல்லார் அப்படின்னா இறைவனை நம்ம வாழ்த்துறது அப்படின்னா பாடுறதுதான். இப்ப இதுல பொதுவா நம்ம இறைவனை என்ன நாமம் சொல்லி கூப்பிடுறது அப்படின்னா, இவ்வளவு நேரம் இறைவனுக்கு வேற எந்த பேரும் சொல்லல. இதுலதான் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்த்த வல்லார் அப்படின்னாலே நம சிவய இந்த 5 எழுத்தை தான் சொல்வாங்க. அப்ப 5 எழுத்தை இப்பதான் திருமூலர் முதல் பாடல்ல இதுல சொல்றாரு. வாழ்த்த வல்லார் மனத்துள் உரு சோதியை, நமசிவய அப்படிங்கிற 5 எழுத்தை சொல்லும் போதே நம்மளுடைய மனதுக்குள்ள அவருடைய ஜோதியை நம்மளால உணர முடியும். தீர்த்தனை அங்கை திளைக்கின்ற தேவனை, நம்மளுடைய உடலுக்குள்ளேயே தேவன்னா இறைவன், அவரை நம்ம உடலுக்குள்ளேயே வச்சு நாம நினைக்கின்றோம். அவன் தான் நம்மள பாசத்தில் இருந்து நீக்கக்கூடியவன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த பாச மலம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா இறைவன் நமக்குள்ளே இருந்தாலும் இறைவனுக்கு அந்த பாச மலம் கிடையாது. அதனாலதான் அவனை தீர்த்தனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும், அவருடைய புகழ நாம பல வகையாவும் துதித்து பாடியும் ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே. அவருடைய அருளை நம்ம இதன் மூலமா பெறலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்த்த வல்லார் மனத்துள் உரு ஜோதியை, 5 எழுத்து மூலமா அவருடைய நாமத்தை பாடும்போது நமக்குள்ள ஜோதியாக அவனை காணலாம். தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற வேதனை, இந்த பாசமலங்களுடைய வாழ்ந்தாலும் அவருக்கு பாசமலம் அண்டாது. அப்பேற்பட்ட நம் தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும், அவருடைய புகழையும் நாமத்தையும் நாம் பாடும்போது ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே. அவருடைய அன்பையும் அருளையும் நாம் பெறலாமே. இப்ப இதுல நம சிவய இந்த 5 எழுத்தை முதல் பாடல்ல இங்க சொல்லியிருக்காங்க. அந்த 5 எழுத்துக்கு பல பொருள்கள் இருக்கு. எல்லாமே நம்மளுடைய சைவத்துல அதுக்கு நிறைய அர்த்தங்கள் கொடுத்திருக்காங்க. நம்ம இன்னைக்கு அதுல ஒரு அர்த்தம் மட்டும் பார்க்கலாம். அந்த நம சிவய அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தத்தை மட்டும் நாம இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த நம சிவய அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த எல்லாமே எதுல இருந்து வந்துச்சு, அந்த ஒளியுமா இருந்துதான் வந்துச்சுன்னு பார்த்தா இல்லையா? முதையே இறைவனுக்கு சிவனும் சக்தியும் மாதிரி அவருக்கு லைட்டும் இருக்கு, சவுண்டும் இருக்கு. அப்ப இதுல மெயினா அந்த சவுண்ட் எடுத்துக்கலாம். அப்ப சவுண்டுல இருந்துதான் எல்லாமே வந்திருக்கு. எல்லாமேனா இந்த உடலும் சவுண்டுல இருந்துதான் வந்திருக்கு, இந்த பிரபஞ்சமும் சவுண்டுல இருந்துதான் வந்திருக்கு. அப்ப அண்டமும் பிண்டமும் சவுண்டுல இருந்துதான் வந்திருக்கு. எதுல இருந்து நம்ம இந்த என்ன வந்திருக்கு, இதுல இருந்து என்ன வந்திருக்குன்னா ஐம்பூதங்கள் தான் வந்திருக்கு. ஐம்பூதங்கள் ஆனதுதான் இந்த உடல், அதே மாதிரி ஐம்பூதங்களால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சமும்.
அப்ப அதுல முதல் பஞ்சபூதத்துல முதல்ல வருவது எதுனா நிலம். நிலத்துக்கு அப்புறம் நீர், நீருக்கு அப்புறம் நெருப்பு, நெருப்புக்கு அப்புறம் காற்று, காற்றுக்கு அப்புறம் ஆகாயம். இந்த ஆர்டர்ல தான் வந்து இருக்கும். உருவானது இப்படி வரும். ஃபர்ஸ்ட் ஆகாயம், அடுத்து காற்று, அடுத்து நெருப்பு உருவாகும், நெருப்புல இருந்து நீர் உருவாகும், நீர்ல இருந்து நிலம் உருவாகும். நாம இங்க நிலத்துல இருந்து இப்படி பாக்குற மாதிரி இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நிலம் அப்படிங்கிறதும் ஒரு சவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கு இல்லையா? ஏன்னா எல்லாமே சத்தத்துல இருந்து தான் வந்திருக்கு. அப்ப இந்த நிலத்துக்கான சத்தம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கடப்பாறைய வச்சு இந்த நிலத்தை வந்து குத்துறோம், இல்ல ஒரு உரல்ல வந்து உலக்கைய வச்சு குத்துறோம் அப்படின்னா நம்ம பொதுவாவே என்ன சொல்லுவோம்னா, நல்லா நங்கு நங்குன்னு குத்துறீங்க, நங்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுவோம். ஏன்னா நிலத்துல இருந்து வரக்கூடிய சத்தம் எதுனா நங்கு. நங்கு அப்படிங்கிற சத்தம் வந்து நிலத்துக்கே உரிய சத்தம். அது எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப நங்குங்கிறது தான் நிலத்துக்கான சத்தம். அடுத்து நீருக்கான சத்தம் எதுன்னா மங்கு. ஒரு அருவியில நம்ம குற்றாலத்துல எல்லாம் குளிக்கிறோம் அப்படின்னா நம்ம முதுகுல வந்து தண்ணி விழுது, இல்ல தலையில வந்து தண்ணி விழுதுன்னா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அதுல வந்து மங்கு அப்படிங்கிற ஒரு சத்தம் இருக்கும். நம்ம சில நேரம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா மாங்கு மாங்குன்னு இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மங்குங்கிற சத்தம் வந்து நீருக்கான சத்தம். மங்குங்கிற சத்தத்துல இருந்து தான் அந்த நீர் பூதம் வந்து தோன்றி இருக்கு. அப்ப மங்கு அப்படிங்கிறது அதுக்கான சத்தம். அடுத்து நெருப்புக்கான சத்தம் எதுன்னா ஷீ. ஷிங்கிற அந்த சவுண்டுல இருந்துதான் நெருப்பு வந்திருக்கு. இப்ப நம்ம இந்த பட்டாசு வெடிக்கும் போது இல்ல எதையாவது பொருத்தி வைக்கும் போது அதுல வந்து அந்த ஷீங்கிற சத்தம் தான் வந்து அதிகமா கேட்கும். அந்த ஷீங்கிற சத்தத்துல இருந்துதான் நெருப்பு பூதம் வந்து வந்திருக்கு. அடுத்த பூதம் காற்று. காற்றுல என்ன கேட்கும்னா நம்ம நல்லா காத்து அடிக்கும் போது காதுக்குள்ள அது வங்குன்னு வந்து விழுற மாதிரி தான் கேட்கும். வாங்குற சத்தம் வந்து காற்றுக்குரியது. அடுத்து ஆகாய பூதம். அந்த வெற்றிடத்துல வந்து யாங்கிற சவுண்டு தான் இருக்கும். யங் அந்த ஒரு சில கோயில்ல எல்லாம் வந்து ஒரு பெல் சவுண்ட்லயும் இருக்கும். அது முடியும் போது யங்குன்னு போய் முடியும். அப்ப அந்த ஆகாய பூதத்துக்கான சவுண்டு தான் வந்து யங். அப்ப ந ம ஷி வ ய. வங்கிற அந்த குறில் வ ய அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ற மாதிரி இதுதான் வந்து நமசிவாயல உள்ள அந்த சவுண்டுக்கான அர்த்தம் வந்து இதுதான். பஞ்சபூதம் அந்த ஒரே ஆர்டர்ல வந்து வந்திருக்கும். அப்ப நம்ம அந்த ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லும்போது ஓம் தான் வந்து பிரபஞ்சமே உருவான சவுண்டுன்னு பாக்குறோம் இல்லையா? அந்த ஓம்குள்ளதான் இந்த பஞ்சபூதமும் இருக்கு, இந்த நம சிவாயவும் இருக்கு. அப்ப அந்த ஓம் நம சிவாயன்னு சொல்லும்போது பஞ்சபூதங்களையும் நம்ம இயக்குற ஒரு எஃபெக்ட் இருக்கும். நம்ம உடல் பஞ்சபூதத்துல ஏதாவது ஒரு பூதம் கூட குறைய வரும்போதுதான் நம்ம உடல்லையும் பிரச்சனைகள் வரும். அப்ப இத சொல்லும் போதே நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் வரும், ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு இப்ப நமசிவாய்க்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு இன்னைக்கு நம்ம சவுண்ட ரிலேட் பண்ணி பார்த்திருக்கோம். ந அப்படிங்கிறது நிலம், மா அப்படிங்கிறது நீர், ஷி அப்படிங்கிறது நெருப்பு, வ அப்படிங்கிறது காற்று, ய அப்படிங்கிறது ஆஹா. இப்ப 40வது பாடல், கடைசி பாடல் வந்துட்டோம். குறைந்து அடைந்து ஈசன் குறைகழல் நாடும் நிறைந்து அடை செம்பொனின் நேர் ஒளி ஒக்கும் மறைஞ்சு அடம் செய்யாது வாழ்த்த வல்லார்க்கு புறம் சடம் செய்யான் புகுந்து நின்றானே. குறைந்து அடைந்து அப்படின்னா குறைந்துனா நம்ம வந்து தாழ்ந்து இறைவனை நமக்கு மேலானவரா நினைச்சிட்டு அவர்கிட்ட நம்ம வந்து தாழ்ந்து அவரை வணங்கும் போது ஈசன் குறைகழல் நாடும். குறைகழல் அப்படிங்கிறது அவருடைய திருவடிய நம்ம அவர்கிட்ட தாழ்ந்து பணிந்து வணங்கும் போது அவருடைய திருவடிய நம்மளால பார்க்க முடியும். நிறைந்து அடை செம்பொனின் நேர் ஒளி ஒக்கும். அவருடைய உடல் வந்து எப்படி இருக்கான்? செம்மையான ஒரு பொன் ஒளி போல அவருடைய உடல் வந்து இருக்கான். மறைஞ்சு அடம் செய்யாது வாழ்த்த வல்லாருக்கு. அவர் வந்து நமக்கு
உனக்கு நல்லது செய்வேன், உனக்கு நல்லது செய்ய மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் அவர் வந்து அருள் கொடுப்பாரு. அவருடைய அருள்ல வந்து மறைவு எது அப்படிங்கிற ஒண்ணுக்கு இடமே கிடையாது. எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை மட்டுமே செய்வாரு. புறம் சடம் செய்யான் புகுந்து நின்றானே. நம்மளுடைய புற உடலுக்குள்ளேயும் புகுந்து நிற்கிறான், அக உடலுக்குள்ளேயும் புகுந்து நிற்கிறான். அகமும் புறமுமாக நின்று நமக்கு வந்து அருள் செய்கின்றான். குறைந்து அடைந்து ஈசன் குறை கழல் நாடும். இறைவனை பணிந்து வணங்கி அவருடைய திருவடியை காணும்போது நிறைந்து அடை செம்பொனின் நேர் ஒளி ஒக்கும். நல்ல சிவப்பு நிறத்துல பொன் போல ஒளிரக்கூடிய இறைவன் மறைஞ்சு அடம் செய்யாது வாழ்த்த வல்லாருக்கு. அவரை வாழ்த்தி வணங்குபவர்களுக்கு எந்த மறைப்பொருளும் இல்லாம அருளை செய்யக்கூடியவன். புறம் சடம் செய்யான் புகுந்து நின்றானே. அகத்திலும் புறத்திலும் நின்று நமக்கு வந்து அருள் செய்கிறவன். இன்னைக்கு நம்ம பாடல்கள்ல என்ன பார்த்திருக்கோம்? ஊழி முதல்வன் அப்படின்னா நம்மளுடைய விதியை அழிப்பவன். எப்படி அழிக்கிறார்? மதியாக நம்ம உடலுக்குள்ள அந்த நிலாவாக இருந்து அந்த ஊழியை விதியை அழிக்கிறான். நம சிவய அப்படிங்கிறதுக்கான ஒரு வித பொருள் இன்னைக்கு வந்து பார்த்திருக்கோம். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். மேம் வணக்கம். அந்த ஊழி அப்படிங்கிறது நம்முடைய செயல் வினை அந்த மாதிரியும் வருமா, இல்ல அந்த விதியை மட்டும்தான் குறிக்குமா? நம்மளுடைய வினை தானே மேம் நமக்கு விதியா வருது. நம்ம போன பிறவில என்ன வினை செய்தோமோ அது நமக்கு வினையா இந்த பிறவில வந்துரும். அந்த வினைய வந்து நாம ஏத்துக்கணும். அதுக்கான தண்டனையில இருந்து தப்பிச்சிடலாம். இல்ல சிலர் வந்து சூசைட் பண்ணிருவாங்க, கஷ்டத்தை தாங்கிக்க முடியலன்னு. அது வந்து தப்பு. ஏதோ செய்தோம், அதுக்காக நம்ம இப்ப அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்குவமா அத அனுபவிச்சுட்டு முடிச்சாதான் அது வந்து போகும். நினைக்க கூடாது. அதுக்காக கொண்டு வந்த அந்த வார்த்தை தான் வந்து ஊழ்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம கடந்து வந்துடலாம். அந்த ஊழையும் எப்படி வெல்லலாம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த மதியை இயக்கும் போது நம்மளால வெல்ல முடியும். அப்புறம் இந்த இது சொன்னீங்க இல்லையா, அந்த நீர் பிறை, அந்த சக்கரம், பிந்து சக்கரம். பிந்து சக்கரம் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அந்த நம்ம யோகா கிளாஸ்லயே நம்ம பிந்து சக்கரத்தை பத்தி நிறைய நாள் பார்த்திருக்கோம் மேம். ஆசனம் செய்யும் போது இது பிந்து சக்கரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணோம், எந்த மூச்சு பயிற்சின்னு. இதுக்கு அடுத்து வந்து அவர் நிறைய சக்கரங்களை விளக்கம் சொல்லும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். சரி, ஓகே ஓகே மேம். தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்க மேம். எனக்கு அது என்னோட புரிதல் சரியான்னு தெரியல, இருந்தாலும் நான் கேக்குறேன். இப்போ நீங்க அந்த 5 எழுத்துக்கு வந்து எல்லாமே பஞ்சபூதங்கள் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்போ வந்து நம்ம அது எல்லாமே இயற்கை. அப்போ நம்ம வழிபடுறது வந்து இயற்கைய வழிபடுறது வந்து சிவனை வழிபடுறதுன்னு நம்ம ஏத்துக்கலாமா, எடுத்துக்க முடியுமா? ஆமா மேம், நம்ம எல்லா இடத்துலயும் இறைவன் தானே இருக்காரு. அப்ப இயற்கையிலயும் இறைவன் தான் இருக்காரு. நம்ம இயற்கையை வழிபடுறதும் இறைவனை வழிபடுறதுதான். கண்ணப்பர் பார்த்தோம்னா அவர் அந்த கல்லுல கூட அவர் இறைவன் இருக்காருன்னு தான் அவர் கல்லையும் வழிபட்டாரு. நம்மளுடைய மனம்தான் எதுல இறைவன் இருக்காருன்னு நம்ம உணர்றோமோ அதை நம்ம வழிபடலாம். ஓகே மேம். காலத்துல தானே மரங்கள் அந்த மாதிரி தானே வழிபட்டாங்க முன்னோர்கள். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் முதல்ல இயற்கையை வழிபட்டு அதுக்கப்புறம் தானே ஒவ்வொன்னா நம்மளுடைய மனசை இது பண்றதுக்காக ஒரு உருவம் அமைச்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கிறோம். அப்படிதானே மேம்? ஆமா மேம், எல்லா இடத்துலயும் இறைவன் தான் இருக்காரு. அப்ப இயற்கையில இறைவன் இருக்காருன்னு நினைச்சா இயற்கையை வழிபடலாம். நம்ம அம்மா அப்பாக்குள்ளதான் இறைவன் இருக்காருன்னு நினைச்சா நம்ம அம்மா அப்பாவை கும்பிடலாம்.
கோயில்ல கட்டியிருக்கிற அந்த இடத்துல இறைவன் இருக்காருன்னு நம்பினோம்னா அங்க போய் கும்பிடலாம். அவங்க எல்லாமே மனசு ஒரு சக்தி நம்ம இது பண்றோம் இல்லையா? நம்ம உள்ளேயே அந்த சக்தியும் இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப ஒரு 3 வயசு குழந்தைகிட்ட நம்ம கார குடுத்தோம்னா, இந்த கீ குடுக்குற கார குடுத்தோம்னா, அது ரொம்ப சந்தோஷமா விளையாடும். அந்த ஆசையா வச்சு வச்சு விளையாடும். அதே குழந்தை ஒரு 20 வயசு ஆகும்போது நம்ம அந்த கீ குடுக்குற கார குடுத்தா, அதுக்கு வந்து சந்தோஷம் இருக்காது. அப்போ வந்து நம்ம உண்மையான கார குடுக்கும்போது தான் அந்த 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 குழந்தைக்கு வந்து சந்தோஷம் வரும். ஏன்னா, அ புரிஞ்சுகிட்டாங்க. அது உண்மை இதுதான். அதே மாரிதான் நம்ம வந்து இப்ப வெளியில தேடிக்கிட்டே இருக்கோம். இறைவன் வந்து கோயிலுக்குள்ள இருக்காரா? இந்த சிலைகள்ல இருக்காரா? இல்ல இயற்கை தான் தெய்வமா? அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். எப்ப அந்த பையனுக்கு உண்மையான கார குடுக்குறோமோ, அதே மாரி நமக்கு ஒரு பக்குவம் வரும்போது, உண்மையான இறைவன் நமக்குள்ளே இருக்காரு. நம்ம உள்ளே தேடி கண்டுபிடிச்சிடலான்னு வரும்போது, நாமளும் வந்து புரிஞ்சுக்கணும். அதுவரைக்கும் நமக்கு நம்ம நம்ம நினைக்கிறது சரிதானா? ஆ அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக்கா இது ப்ரூவ் ஆகலையே! எப்படி எடுக்குறதுன்னு நமக்குள்ள பல பல குழப்பங்கள் வரும். அது எல்லாத்துலயும் குழம்பி தான் நாம வந்து தெளிவடைவோம். ஒரு நாள் நம்ம நல்லா புரிஞ்சுப்போம். உள்ள இறைவன் இருக்காருன்னு. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. பிரியா, ஒரு நிமிஷம் பிரியா. இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து இப்ப நமக்குள்ள இறைவன் இருக்காரு அப்படின்னா நாம அது மெடிடேஷன் இந்த மாதிரி மூலியமா அறிய முடியுங்கிறீங்களா? இல்ல அதாவது ஒவ்வொரு இடத்துல இருக்கிறத நம்ம இறைவனா நினைக்கிறோங்கிறது கரெக்ட். நமக்குள்ள இருக்கிறத எப்படி உணர்றதுக்கு அதனுடைய வழிகள் என்னன்னு கேக்குறேன். அதுதான் திருமந்திரம். நம்மளுடைய செயல்களா இல்ல நம்மளுடைய எண்ணங்களான்னு கேக்குறேன். எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரு சொல்லி கொடுப்பாருமா. ஆனா நம்ம கிளாஸ்லயே பார்த்தோம்ல, அன்பே சிவம்ங்கிறது தான் இந்த 3000 பாடலோட அந்த இதே. ஆமா. அப்ப நம்ம எல்லார்கிட்டயும் அன்பா இருந்துட்டோம்னா, அதுதான் வந்து சிவத்தை அடையறதுக்கான வழி. அது ஈஸி தானே அப்படின்னு தோணும். இப்போ என் பொண்ணு கிட்ட நான் வச்சிருக்கிற அன்பு வேற, பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணு மேல வச்சிருக்கிற அன்பு வேற, எனக்கு பிடிக்காத ஒருத்தவங்களுடைய பொண்ணு மேல வச்சிருக்கிற அன்பு வேற. அன்புதான் எல்லாமே. ஆனா ஒரு ரேஞ்ச் பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? என்னைக்கு நம்ம இது எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்துடுறோமோ அப்ப நம்ம அடைஞ்சிட போறோம். அதுதான் சுத்தி சுத்தி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு கடைசியா அன்புதான் சிவம் அப்படின்னு சொல்லிடுவான். அது எப்போ வரும்? நம்மளுடைய மனம்தான் பக்குவப்படணும். உடலுக்கு நம்ம எவ்வளவு ஆசனம், யோகா, மூச்சு பயிற்சி எது கொடுத்தாலும் மனதுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிற பயிற்சி தான். ஆனா அத புரிஞ்சு நம்ம மனதை பக்குவப்படுத்தும் போது அதுதான் ஒரே வழியாகும். ஓகே பிரியா. நம்ம ஓம் நம சிவாயோட விளக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியா. என்ன மிஸ்? ஓம் நம சிவாய பிரியா விளக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப நம்ம அம்மா மேல ஒரு அன்பு வச்சிருப்போம், மாமியார் மேல ஒரு அன்பு வச்சிருப்போம். ரெண்டும் என்னைக்கு ஒன்னாகுதோ அன்னைக்கு சிவமாயிரும். அந்த பக்குவம் தான் அன்பே சிவம். தேங்க்யூ. ஓம் நம சிவாய சில இந்த மாத்தி மாத்தி சொல்றாங்க இல்லையா மேம்? சிவ மய அந்த மாதிரி எல்லாம் வருது. ஆமா மேம். அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க. இந்த பதி பசு பாசமே நம சிவாயக்குள்ள இருக்கும். அப்ப நம்மளுடைய மனதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஷீய மாத்தி மாத்தி போட்டு சொல்லுவாங்க. அதுவும் வந்து அடுத்து வரும் மேம். ஓகே ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.